தஞ்சை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சிங் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதற்காக சென்னையிலிருந்து ரயிலில் புறப்பட்டு வந்த அவர் வழியில் மயிலாடுதுறை, கும்பகோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பிற்பகலில் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து நடந்து வரும் பணிகள், வாகன நிறுத்தம், பயணிகளுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் நிருபர்களிடம் கூறியதாவது: மகாமக திருவிழா தஞ்சை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் அடுத்த மாதம் ஏப்ரல் இறுதிக்குள் முடிக்கப்படும். கும்பகோணம் ரயில் நிலையத்தில் மகாமக திருவிழாவுக்காக ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு என்னென்ன பணிகள் மேற்கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகள் வருகின்ற ஜூலை மாதத்தில் தொடங்கி 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்படும். தஞ்சை வழியாக சென்னை கூடுதல் ரயில்கள், தஞ்சை விழுப்புரம் இடையேயான இரட்டை ரயில் பாதை தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. திருச்சியிலிருந்து தஞ்சை வழியாக சென்னைக்கு பகல் நேரத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்குவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. கும்பமேளாவுக்கு சில ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் அவை தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளன. எனவே தஞ்சை வழித்தடத்தில் ஏற்கனவே சிறப்பு ரயில் இயக்கப்படும் நிலையில் கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே பால கட்டுமான பணி முடிவடைந்துவிட்டது. கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். விரைவில் தொடக்க விழா நடத்தப்படும்.